எதிர்பார்ப்பு வீணா போகக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா பிரதர், சிஸ்டர் கெத்செமனே தோட்டத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்போட எங்க அப்பா போய் சேர்ந்தாரு. அவர் பயங்கரமான எதிர்பார்ப்பு. என்ன தெரியுமா? எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரப்போகுதுப்பா. எத்தன பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம். இன்னைக்கு நான் ஒரு ஆளு, எனக்கு பின்னாடி 12 சீசர், ஒரு 70 சீசர் இருக்கிறாங்க. ஆனா இப்ப நான் நம்புறேன், எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வரப்போகுது. அந்த கூட்டம் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். அவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு இருந்தது. என்ன தெரியுமா? சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? அந்த சந்தோஷத்தின் போது அவர் பட்ட அவமானம் அதெல்லாம் சகிக்கிறாரு. அவருடைய ஆத்துமா தன்னை சிலுவையில குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது போதும், அவர் தமது சந்ததியை கண்டாராம். அப்ப அந்த சிலுவையில இருக்கும்போது ஒண்ணு பார்த்தாரு. என்ன தெரியுமா? பெரிய கூட்டம். இயேசுவே ரட்சகர், சிலுவைதான் எனக்கு வேள்வை என்று சொல்றத அவர் அன்னைக்கு பார்த்தாருங்க. அந்த எதிர்பார்ப்பு வீணாய் போக கூடாது. அடுத்த வசனத்துல முதல்ல அவருடைய சந்ததியில் போட்டிருக்கோம், அநேகர் நீதிமான்களாய் மாற்ற போறாங்கன்னு சொல்லி போட்டிருக்கோம். அடுத்த தடவை அநேகர் பரிசுத்தவான்களாய் மாற போறாங்கன்னு போட்டிருக்கோம். அவருடைய கண்கள் அநேகரை பார்த்ததால இது என்ன பண்ணிடாரு? சகிச்சாரு. அவமானத்தை சகிச்சாரு, பாடுகளை சகிச்சாரு. உங்களை பார்த்து நான் சொல்றேன், அந்த சிலுவை அநேகரை அவருக்கு பங்காக குறிப்பேன் போட்டிருக்கா. அப்ப நான் இன்னைக்கு உங்களை அவருடைய எதிர்பார்ப்பு உங்களை குறித்து ரொம்ப எதிர்பார்ப்பு, ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. நான் சொல்றேன், இவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்க, உங்க வாழ்க்கையில எல்லா எதிர்பார்ப்பையும் அவர் நிறைவேற்ற